அந்த சேர சக்தியோட வாழ்க்கையில தலையிடவே மாட்டான். நம்ம சங்கரையா வேலன் கிட்ட, நீ சக்தி கழுத்துல தாலி கட்டினீனா தான் சேரன் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டான் அப்படின்னு அவருக்கு அறிவுறுத்துறாரு. அந்த நேரம் அவர் பாக்கெட்டில் வச்சிருந்த தாலியை எடுத்து வேலன் கிட்ட கொடுத்து, நீ இதை போய் சக்தி கழுத்துல கட்டிரு, அப்பனா தான் இனிமேல் எந்த பிரச்சனையும் இருக்காது, சேரன் பண்ற பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி இருக்கும், கையில வாங்கன்னு சொல்றாரு. அந்த சமயத்துல சேரன் தீபன் கிட்ட சக்தியை கல்யாணம் பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணுறாரு. சக்தி அவங்க ஃபேமிலி எல்லாரும் சேர்ந்து சாமி கும்பிட்டுருக்காங்க. அந்த டைம் வேலன் போய் சக்தி பக்கத்தில் நின்றுட்டு கொஞ்ச நேரம் பேசுகிறாரு. அதை பார்த்த சேரன் கோவப்பட்டு, நீ எதுக்கு என் தங்கச்சி பக்கத்தில் போய் நிற்கிற அப்படின்னு சொல்லி 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. சண்டை போட்டுக்கிறத பார்த்துட்டு தீபனும் கோவப்படுறாரு. அந்த இடமே கொஞ்சம் பிரச்சனை ஆகிருச்சு. இன்னும் என்னென்ன கலவரம் நடந்துச்சுன்னு இன்னைக்கு நம்ம முழுசாக வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலியாக ஒவ்வொருத்தருக்கா பொட்டு வைக்க சொல்லி சாமி சொல்கிறாங்க. அந்த டைமில் சேரன் அவங்க மனைவி எல்லாம் வச்சு முடிச்சதுக்கப்புறம் சேரன் ஐடியா கொடுக்குறாரு தீபனுக்கு. அந்த டைம் தீபன் போய் சக்தி முன்னாடி நிற்கிற போகிறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம வேலன் அந்த இடத்துல தீபனை ஒரு அடி விட்டு கீழே தள்ளி விட்டுறாரு. அதுக்கப்புறம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத முக்கியமான விஷயமே. பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வேலன் சக்தி கழுத்தில் தாலி கட்டுவாரா மாட்டாரா? உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.